வணக்கம். இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஸ்னஸ் கார்டு, அதாவது விசிட்டிங் கார்டுன்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம எல்லாருமே டிசைனர்ஸ் எல்லாமே நார்மல் வியூவில் தான் வந்து வியூ பண்ணி கிளைண்ட்டுக்கு காட்டுவோம். ஸோ அந்த ஒரு விஷயத்துலேருந்து ரியாலிட்டியாக நம்ம விசிட்டிங் கார்டு எப்படி காட்டணும் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலாக நம்ம வியூ பண்ணி கிளைண்ட்டுக்கு காட்டுற கார்டு. இப்படி நம்ம ஃப்ரண்ட்டு பேக் ஆக்சுவலாக நமக்கு இந்த மாதிரி ஒரு மோக்கப்பில் ஒரு ரியாலிட்டியாக நம்ம எப்படி கிளைண்ட்டுக்கு பிஸ்னஸ் கார்டு காட்டலாம் அப்படிங்கிறது இன்றைக்கோட வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி மோக்கப் அப்படிங்கிற அந்த ஃபைலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் கார்டுக்கு மட்டும் இல்லாமல் ஃப்ளையருக்கு, ப்ரௌச்சருக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மோக்கப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபைலை வந்து நம்ம இந்த மாக்கப் அப்படிங்கிற அந்த ஃபைலை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்துட்டிங்கன்னா பிஸ்னஸ் கார்டு 1, பிஸ்னஸ் கார்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 செஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கார்டு 1. பிஸ்னஸ் கார்டு 1 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த பேக் சைடு, இது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி பேக் சைடு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேப் ப்ரிவ்யூ ஆகும். நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைல் வந்துடும். ஸோ பேக் சைடில் நமக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறது நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இப்போ பேக் அப்படிங்கிறது நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம பேக் ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கண்ட்ரோல் ஏ கொடுத்திங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிரும். கண்ட்ரோல் C காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் Shift V கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற செலெக்ஷன், அதாவது நம்ம அந்த இமேஜ் பெருசு பண்ணி என்லார்ஜ் அப்புறம் சிறுசு பண்ணுற அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம இமேஜை என்லார்ஜ் பண்ணிக்கலாம். என்லார்ஜ் பண்ணிச்சு நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கலாம். என்ட்ரு கொடுத்துட்டு இந்த டேப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரோல் W அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று கேட்கும். சேவ் சேஞ்சஸ் டு த Adobe Photoshop டாக்குமெண்ட் வெக்டர் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பிஃபோர் க்ளோசிங் அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம எஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம் அப்படின்னா மோக்கப்பில் நமக்கு இங்கே ப்ளேஸ் ஆகிடும். அண்ட் தென் நம்ம ஃப்ரண்ட் இமேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் கார்டு 2 அப்படிங்கிற அந்த ஃபைலை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு ஓப்பன் போயிட்டு ஃப்ரண்ட் இமேஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் இமேஜ் நமக்கு வந்துடும், ஓப்பன் ஆயிரும். அந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக என்லார்ஜ் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு பிடிச்சி கரெக்டாக என்லார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் ஆயிரும். அதே மாதிரி கண்ட்ரோல் W கொடுத்தோம்னா ஒரு டேப் வரும். எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் ஆயிரும். தென் வந்து Alt L F, அதாவது ஃப்ளாட்டன் பண்ணுற கேட்கும். இந்த மாதிரி கேட்கும், ஒரு டேப் வரும். ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஜேபேக்கில் ஃப்ளாட்டன் ஆயிரும். அண்ட் தென் டெஸ்க்டாப்பில் நம்ம மோக்கப் அப்படின்னு சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபைல் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். வியூ பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ரியாலிட்டியாக ஒரு பிஸ்னஸ் கார்டு எடுத்து டேபிளில் போட்டோம்னா எப்படி ஒரு ரியாலிட்டி இருக்குமோ ஸோ அந்த ரியாலிட்டி நமக்கு கிடச்சிடும். மேலும் நிறைய டிசைனிங்கை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.